போன வார சேலஞ்ச் ஜாலியாக பாண்டிச்சேரி போயிட்டு வந்தாங்க. இந்த வார சேலஞ்ச் பக்தியா திருப்பதி போக போறோம். நானு மாதவனு கூட வர போறது. இன்று ஒரு நாள் இவருக்கு பதில் இவர். ஹாய் கைஸ். ஸோ இப்போ நான் இருக்கிறது எம்எம்பிடி மாதவரம், அதாவது மாதவரம் மொஃபசல் பஸ் டெர்மினஸ். இங்கே தான் இருக்கேன். அண்ட் இங்கேருந்து ஒரு விலாக் ஆரம்பிச்சுலாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த சேலஞ்சு மூலிமா இங்கேருந்து விலாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த சேலஞ்சில் எடுக்க போகிற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ஸாக இருக்க போது. அதுவும் எந்த பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி, ஆந்திர பிரதேஷோடைய ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அந்த பஸ்ஸில் சென்னை டு திருப்பதி ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த தடா ரூட் வழியாக போகக்கூடிய பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து மாதவரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏபிஎஸ்ஆர்டிசி புக் பண்ணியாச்சு. நேற்று நைட்டே வந்து இன்றைக்கி மார்னிங் பஸ் நான் புக் பண்ணிட்டேன். உள்ளே என்ட்ரானாவே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய டிக்கெட் கவுண்ட்ரு. இதில் நம்ம பஸ் டைமிங் இருக்கா? இது போன வருஷம் அப்டேட் பண்ணது, பட் ஸ்டில் இங்கே இருக்குங்க. இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருக்கிறது. இந்த 5:45 இந்த டைமிங் பஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ 5:30 தான் ஆக போகுது. இன்னொரு 15 மினிட்ஸ் தாராளமாக இருக்குது. மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ எந்த பஸ்ஸஸ் எங்கே நிற்கும், என்ன பிளாட்ஃபார்ம் ஒரு ஐடியாவும் இல்லை. கண்டுபிடிச்சாச்சுங்க திருப்பதி பஸ்ஸஸ்ஸு. ஃபஸ்ட்டு ரோ, இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்களா இல்லை ஃபஸ்ட்டு ரோன்னு சொல்லுவாங்களான்னு தெரில. இந்த இடத்துல தான் காளஹஸ்தி, திருப்பதி அந்த ஒரு பஸ்ஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வேறு எந்த பஸ்ஸும் இல்லை. இந்த பஸ் வந்து இப்போ சும்மா தான் நின்றுட்டுருக்கு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஃபார் காட் அப்படின்னு போட்டிருக்கு. மேபி இது வந்து திருமலாக்கு ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். கீழ் திருப்பதியிலேருந்து மலை மேலே போகும் போல். இன்னும் ரூட் வந்து சென்னைனே இருக்குது மேலே போர்டில். மெசேஜ் வந்துச்சு எனக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணதுனால மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. இதில் நம்பர் போட்டிருக்கு பாருங்கள், AP03Z0300. ஸோ இதுதான். பட் இது இன்னும் எடுக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. அந்த பஸ்ஸே எனக்கு தெரிஞ்சு இப்போ கிளம்புற பஸ் மாதிரி தெரியல. 5 minutes later. ஆக்சுவலி வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிட்டாங்க போல். அந்த வண்டி கிளம்பலையாம்மா. நம்ம பார்த்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இந்த வண்டி தான் 5:45 கிளம்புதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த சீட்லேயே உட்காந்தாச்சு. சார்ட்டும் அவர் வச்சிருக்காரு, கண்டக்டர்னாவும் சார்ட் வச்சிருக்காரு. என் பேரும் அதில் இருக்குது. ஸோ கரெக்டாக தான் வண்டி ஏறி இருக்கும். மாதவரம் வண்டிங்கன்னா போதும், திருப்பதி பஸ்ஸஸ்க்கு பிரச்சனையே இருக்காது. அடிக்கடி பஸ்ஸஸ் இருக்கும். ஒன்று ஏபிஎஸ்ஆர்டிசி இல்லை இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி. இது வந்து எக்கனாமி. அந்த பக்கம் வந்து அல்ட்ரா டீலக்ஸ் 2x2. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இங்கே மாதவரத்துலேருந்து கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி மாதவரத்துலேருந்து திருப்பதி 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து இந்த தடா போய் காளஹஸ்தி போய் திருப்பதி போகிறது. இன்னொரு ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த ஊத்துக்கோட்டை புத்தூர் வழியாக திருப்பதி போகிறது. நான் நேற்று புக் பண்ணும்போது இந்த பஸ் வந்து ஊத்துக்கோட்டை ரூட்டில் தான் போகும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட் எனக்கு இன்னும் சரியாக தெரியல. ஸோ போகும்போது அந்த ரூட்டை பற்றி பார்ப்போம். சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதிக்கு நாம் இன்றைக்கி ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே வாங்க, அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 தாங்க இருக்குது. ஸோ 7 தான் டிபார்ட் ஆக போகுது. இதுதாங்க நம்ம ட்ரெயின், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ நமக்கான கோச்சஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி D2 தாங்க. ஸோ நம்ம அப்படியே பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு போய்ட்டு லோக்கோவை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம மற்றதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிற லோக்கோ ஈரோடு டிஷர்ட் செட்டுடைய WAP4 தாங்க இன்றைக்கி புல் பண்ண போகுது. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரலேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. சென்னையிலேருந்து திருப்பதிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடுலேருந்து
டிஎன்எஸ்டிசி பஸ் மூலமாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பிளாட்ஃபார்ம் 1ல் உள்ளே நடந்து வந்தீங்கன்னா பின்னாடி கடைசியில் திருப்பதிக்கு உண்டான பேஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கிளம்புற ஃபஸ்ட்டு பஸ்ஸு. ஸோ 4 மணி 4:30 மணி 2 சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நார்மல் பஸ்ஸஸ் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் இது தாங்க. ஸோ BS6 பஸ் தான் வந்திருக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியோட சப்தகிரி எக்ஸ்பிரஸ் நின்றுட்டுருக்கு. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டை போகிற பஸ், திருப்பதி போகிற பஸ்ஸு கிடையாது. ஏபிஎஸ்ஆர்டிசியை பொறுத்த வரைக்கும் திருப்பதி சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து தான் கிளம்பும். வெறும் இந்த ஊத்துக்கோட்டை சர்வீஸ் மட்டும்தான் இங்கே கோயம்பேடுலேருந்து கிளம்பும். ஸோ இது பார்த்திங்கன்னா திருப்பதி, கோயம்பேடு திருப்பதி, அது பார்த்திங்கன்னா காரைக்குடி திருப்பதி, அது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் திருப்பதி. ஸோ எல்லாமே திருப்பதி பஸ் லைனாக நின்றுட்டுருக்கு. நம்மளாம் இது மேக்ஸ் தான் அவங்களுக்கு நம்மளுக்கு தான் அது அர்த்தமானா நம்ம பார்த்துக்கலாம் போகுது. நம்ம மாதவரம் திருப்பதி ரைடு ஏபிஎஸ்ஆர்டிசியில் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்புக்கான நேரம்.
ஸோ ஒரு 4 மணி நேரம் ஜர்னியில் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தாமல் எப்படி 4 மணி நேரம் கூட இல்லை. ஆக்சுவலி புக்கிங் படி பார்த்தீங்கன்னா 5:45க்கு கிளம்புற பஸ்ஸு, மாதவரத்தில் கிளம்புற பஸ்ஸு 9:20க்கெலாம் திருப்பதி ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. ஆன்லைனில் டைமிங் போட்டிருக்கு. பார்க்கலாம் அந்த டைமில் இன்றைக்கி ரீச் ஆகிறோமான்னு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பக்காவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பாதி தூரத்தை நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்னு காட்டுது இங்கேருந்து திருப்பதி. நம்ம ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஊத்துக்கோட்டை தாண்டி ஏபி டிஎன் பார்டர் தாண்டி ஒரு இடத்துல நிறுத்திருக்காங்க. ஒரு சின்ன கடை தான், ஒரு ஆவரேஜான கடை தான். பட் இந்த கடை எனக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப வருஷங்களாகவே இந்த கடையில் தான் வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. டிஎன்எஸ்டிசியும் இந்த ரூட்டில் வந்து இங்கே தான் நிறுத்துவாங்க. இன்றைக்கி பஸ்ஸு செம கூட்டங்க, செம ஃபுல்லு. ஏன்னா ஆன்லைன் புக்கிங்ஸே நிறைய ஆகியிருந்துச்சு. பஸ்ஸு சூப்பர் பஸ்ஸுங்க, நல்லா போயிட்டுருக்கு ரைடு. ஆனால் மேக்ஸிமம் என்ன டிஎன்எஸ்டிசி மாதிரியே தான், அந்த 65-70 தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரோட்ஸ்க்கு அவ்வளோதான், ஹைவே மாதிரிலாம் கிடையாதுல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி தான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சீனிக் செக்ஷன்லாம் வரும், ஒரு ஃபாரஸ்ட் செக்ஷன்லாம் வரும். நல்லாயிருக்கும் அது. ஸோ வர ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்லேயும் க்ரௌடு பாருங்களேன் எந்த அளவுக்கு ஃபில் ஆகுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தாங்க பாருங்களேன். ஸோ நம்ம வண்டிக்கான நெக்ஸ்ட் ஹால்ட்டு அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி வரைக்கும் டோட்டலாக 146 கிலோமீட்டரை 3 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க. ஸோ டெய்லியும் காலையில் 6:30க்கு நம்ம சென்னை சென்ட்ரலில் எடுத்து திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா 9:50க்கு ரீச் ஆகுறாங்க. ஸோ திருத்தணி ஸ்டேஷன் வண்டி பார்த்தீங்கன்னா அரைவ் ஆயிடுச்சுங்க. நேரத்தில் நமக்கு சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி வரைக்கும் டிக்கெட் ஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ஃபேர் தாங்க வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ பர்சனுக்கு 75 ரூபா பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட்லையும், செகண்ட் சிட்டிங்கில் 90 ரூபாயும், ஏசி சேர் காரில் 300 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. கோயம்பேட்டிலேருந்து கிளம்புனாங்க. டைம் பார்த்திங்கன்னா 7 ஆகுது. திருவள்ளூர் ரீச் ஆயாச்சு.
தாண்டா ரோல் தாண்டா இந்த 5:50 போய் பண்ணா சென்னையிலேருந்து திருப்பதி, அதாவது சென்னை கோயம்பேடுலேருந்து திருப்பதி டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ இந்த நான் ஏசி டீலக்ஸ் 3x2 பார்த்தீங்கன்னா 185 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து டேரெக்டாக டிக்கெட் எடுத்தால். ஸோ நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா 180 ரூபா ப்ளஸ் 35 ரூபா சார்ஜ் வரும். இதே ஏசி எக்கனாமி பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215 ரூபா சார்ஜ் ஆகுதுங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா வித்தியாசம் வருது. ஏசி எக்கனாமிக்கும் நான் ஏசிக்கும். நம்ம கோயம்பேடுலேருந்து கிளம்ப சொல்ல காமிச்சிருப்பேன். ஸோ எஸ்சிடிசியும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று திண்டுக்கல்லேருந்து திருப்பதி போகிற பஸ்ஸும், இன்னொன்று காரைக்குடியிலேருந்து திருப்பதி போகிற பஸ்ஸு. பட் ஆனால் காரைக்குடியிலேருந்து திருப்பதி போகிற பஸ் வந்து டேரெக்ட் திருப்பதி கிடையாது. காரைக்குடி சென்னை பஸ்ஸாக வரும். சென்னை திருப்பதி பஸ்ஸாக வேறு பஸ்ஸாக தான் போகும். ஸோ டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா காரைக்குடி சென்னையும் தனியாக டிக்கெட் வாங்கணும், சென்னை திருப்பதின்னு சொல்லிட்டு தனியாக தான் டிக்கெட் வாங்கணும் அந்த பஸ்ஸில். நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நவீன நான் வந்து இப்போ தான் ஊத்துக்கோட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தாண்டி கடம்பத்தூர் கிட்டே இருக்குது. ஸோ தாமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவள்ளூர் தாண்டி கடம்பத்தூர் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் மாற்றி காட்டும். பட் ஆனால் நம்ம இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே காட்டுது கொஞ்சம் மிஸ்டேக்கு. பட் ஆனால் மோரல்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும். ஒரு சூப்பரான ரன்னுங்க. ஸோ 6 மணிக்கு கரெக்டாக கோயம்பேடுலேருந்து கிளம்பணும். 8:20 பார்த்தீங்கன்னா இங்கே புத்தூர், அதாவது திருத்தணி தாண்டி புத்தூருக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. 2 hours 20 minutes திருத்தணியே தாண்டியாச்சு. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருத்தணிக்கு 2 hours வந்தாங்க. செம்ம அடியேன்னு அடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் க்ரௌட் வைஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் கம்மியாக ஏறினாலுமே பூந்தமல்லி திருவள்ளூர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் ஏறிச்சு. திருவள்ளூருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வண்டி ஜம்ம பேக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தூருக்கு அப்புறம் நகிரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா, திருப்பதி தான். ஸோ திருத்தணி உள்ளே போகல, பைபாஸ்லேயே வந்துட்டாங்க திருத்தணி உள்ளே போகாமல். ஸோ நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து கிளம்பி பூந்தமல்லி, திருவள்ளூர், திருத்தணி, புத்தூர், ரேணிகுண்டா, திருப்பதி ரூட்டுங்க. ஸோ அவர் ஏபிஎஸ்ஆர்டிசி வர்றது பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு ரூட்டில் வரும். ஸோ ட்ரெயினில் போகிறவங்க ட்ரெயினில் போவாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் கோயம்பேட்டிலேருந்து கிளம்புற வண்டி மட்டும்தான் இந்த திருவள்ளூர், திருத்தணி, புத்தூர் ரூட்டில் வரும். மாதாவரத்துலேருந்து கிளம்புற வண்டி பார்த்தீங்கன்னா தடா, ஸ்ரீகாளஹஸ்தி வழியாக ரேணிகுண்டா போகும். ஸோ மாதாவரத்துலேருந்து கிளம்புற டிஎன்எஸ்டிசி பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணி டச் ஆகாது. ஒன்லி கோயம்பேட்டிலேருந்து கிளம்புற டிஎன்எஸ்டிசி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருத்தணி, திருவள்ளூர். ஸோ இந்த ரூட்டில் ட்ராவல் ஆகும்.
அடுத்து இந்த வண்டி திருமலா, அதாவது மேல் திருப்பதி வரைக்கும் போகுது, கோயில் வரைக்கும் போகுது. நம்ம இங்கே கீழ் திருப்பதியில் இறங்கியாச்சு. செம்ம டைமிங் இன்றைக்கி. ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைனில் போட்டிருந்ததை விடையே சீக்கிரம் டைமில் வந்தாச்சு. பிஃபோர் டைம்லேயே வந்தாச்சு. 3.25 மணி நேரம், 3 மணி நேரம் 15 நிமிஷம் தான் ஆயிருக்கு. பிரேக்கோடு சேர்த்து மாதவரத்துலேருந்து இங்கே திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்தா தாமுவும் மாதவனும் எங்கே இருக்காங்கன்னா, தாமு பரவாயில்ல, ஆன் டைம் சப்தகிரி வந்தாச்சு. ரேணிகுண்டாவில் இருக்குது. ரிவர்சலுக்கு அப்புறம் இங்கே வந்துடும். பட் மாதவனோட நிலைமை ரொம்ப மோசங்க. இப்போ தான் வந்து நகரி தாண்டி இருக்குது. நகரி தாண்டி அடுத்து புத்தூர், ரேணிகுண்டாலாம் தாண்டி இங்கே வரணும். கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ கரெக்டாக ஆன் டைம் ரேணிகுண்டா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கோ ரிவர்ஸில் ஆகும். ஸோ லோக்கோ அட்டாச் பண்ணாங்க. ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு வந்ததை காட்டுறேன். அதுக்குள்ளே டைம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் தான் இங்கே ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கரெக்டாக 9:35 ஒரு 50 மினிட்ஸ் இயர்லவே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஸ்டேஷனில் க்ரௌடை மட்டும் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நகரிக்கு 8 கிலோமீட்டர், புத்தூர் 21 கிலோமீட்டர், திருப்பதி பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டருங்க கரெக்டாக இங்கேருந்து. ஷெடியூலில் கொடுத்த மாதிரியே 4 hours 5 minutes பார்த்தீங்கன்னா திருப்பதி ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பிச்சு 10:05 திருப்பதிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அவங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு அப்படியே நடந்து போய்டும். பக்கத்தில் தான் ஸ்டேஷனு. ஃபைனலாக சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி சேலஞ்சும் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ 3 பேரும் திருப்பதி ரீச் ஆயாச்சு. நீ சொல்லு, எப்போ கிளம்புனேன், எப்போ வந்த? நல்லா 6:30 மணிக்கு சென்ட்ரல்லேருந்து கிளம்பிச்சு. 9:35 திருப்பதியை ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 5 நிமிஷம். ஃபேருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்டிங்கில் 90 ரூபா. புக்கிங்கோட சேர்த்து 100 ரூபா. சப்தகிரி எக்ஸ்பிரஸில் வந்தான் அவன். நான் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி மாதவரம் டு திருப்பதி ஆன்லைன்லேயே புக் பண்ண ஃபேர் வந்து 203 ரூபா ஆச்சு. இதே வந்து ஆஃப்லைனில் எடுத்திருந்தோம்னா 165 ரூபா தான் டிக்கெட்டு. அண்ட் டைமிங் வைஸ் பார்த்தோம்னா அங்கே வந்து 5:45க்கு ஷார்ப்பாக கிளம்பி இங்கே வந்து 9 மணிக்கெலாம் வந்தாச்சு. அதாவது 3 மணி நேரம் 15 நிமிஷம் தான் பிரேக்கோட சேர்த்தாயிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் வந்த கோயம்பேடுலேருந்து திருப்பதி வயா அந்த திருவள்ளூர் ரூட்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 185 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. ஸோ நான் ஆன்லைன்லலாம் புக் பண்ணல, டேரெக்டாக பஸ்ஸில் ஏறி தான் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டேன். டோட்டலாக 165 கிலோமீட்டர் ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு எடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:05க்கு வந்தாங்க. அந்த ஷெட்யூல் வைஸ் இருந்த 4 hours 5 minutes ஷார்ப்பாக அதே 4 hours 5 minutes திருப்பதி வந்து ரீச் ஆயாச்சு.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வின்னர் அப்படின்னா ட்ரெயின் தான். அதாவது ட்ரெயினில் வந்து ஃபேரும் சரி டைமிங்கும் சரி ரெண்டுத்துலேயுமே வின்னர் வந்து ட்ரெயின் தான். அண்ட் பஸ்ஸில் சப்போஸ் நீங்கள் வர பிளான் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதவரம் ரூட் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த 1-to-1 ஆப்ஷன் நம்ம இன்றைக்கி வந்தது வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி 1-to-1 ஆப்ஷன் எங்கேயுமே உள்ளே போகல. கரெக்டாக வந்து சென்னை டு திருப்பதி மட்டுமே, நடுவில் அந்த பிச்சாத்தூர் மட்டும்தான் உள்ளே போனாங்க. ஸோ அந்த மாதிரி பஸ்ஸில் வரும்போது சீக்கிரமே வந்துடலாம். கோயம்பேட்டிலேருந்து போனீங்கன்னா இந்த திருவள்ளூர் திருத்தணி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரௌட் வைஸும் பார்த்துருப்பீங்க, திருவள்ளூர் திருத்தணி ஸ்டேஷன் தான் வண்டி ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லா ஊருக்குள்ளேயும் போயிட்டு வராங்க. கோயம்பேட்டிலேருந்து போகிற பஸ் அது ஒன்று இருக்குது. இன்றைக்கி அதை நீங்கள் பார்த்துக்கணும். ட்ரெயினும் க்ரௌடு தான், ஏபிஎஸ்ஆர்டிசி க்ரௌடு தான், டிஎன்எஸ்டிசி க்ரௌடு தான். ஏன்னா இன்றைக்கி டே அப்படி, வீக்கெண்டு சாட்டர்டே பெருமாளுக்கு உகந்த நாள். அந்த நாளில் நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி சேலஞ்ச் போட்டிருக்கோம். ஸோ வெளியூர் சேலஞ்சஸில் 2வது சேலஞ்சாக திருப்பதி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். டாடா சொல்லிட்டா.